अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பல பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான்களை எல்லாம் அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்ற வேதாந்த தேசிகன் அவருடைய திருவுள்ளத்திற்கு மிக உகந்த எம்பெருமான் திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளியுள்ள தேவநாயகன் அவனை குறித்து 2 ஸ்லோகங்கள் 2 ஸ்தோத்திரங்கள் அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் தேவநாயக பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரம் 50 ஸ்லோகங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அதிலே எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஒரு அவயவத்தையும் ஒரு ஸ்லோகத்தாலே வர்ணிப்பது என்று கொண்டு அவனுடைய கிரீட்டம் தொடங்கி ஓரோரு அவயவமாக வர்ணித்து கொண்டு வருகிறார். அதிலே இப்பொழுது 34வது ஸ்லோகம். இதிலே அவனுடைய திருவுள்ளத்தை வர்ணிக்கிறார். அதாவது திருமார்பை வர்ணித்தார் கீழே 33வது ஸ்லோகத்தில். இப்பொழுது அந்த திருமார்புக்குள்ளே திருவுள்ளம் என்னால் அவனுடைய அபிப்பிராயம் அவனுடைய அந்த சிந்தை இருக்கிறது, அதை வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் மனஸ் என்பது எப்படி இருக்கிறது என்றால் அந்த மனசு சந்திரனை போல இருக்கிறது என்கிறார். சந்திரனை போல இருக்கிறதுன்னு சொல்கிறதுனுடைய கருத்து என்ன என்று பார்த்தால் வேதங்களிலே எம்பெருமானுடைய மனசிலிருந்து தான் சந்திரன் உதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரமா மனசோ ஜாதா, எம்பெருமானுடைய மனத்திலிருந்து தான் சந்திரன் உதித்தான். அப்போ அவன் உதித்தது மனத்தில் இருந்து ஆனபடியினாலே அந்த மனத்தில் இருக்கிற குணங்கள் தானே அவனுக்கும் இருக்கும். அதாவது காரணத்திற்கு இருக்கிற குணங்கள் தான் காரியத்திலும் வந்து சேரும் என்று சொல்லுவது உண்டு. இதெல்லாம் நையாயிக்கர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? என்னால் காரண குணாக காரியே சங்கிராமந்தி என்று சொல்லுவார்கள். காரணத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் அதிலிருந்து உண்டாகக்கூடிய வஸ்து காரியம் அதிலே வந்து சேர்கிறது. இப்போ கருப்பு மண் அதை கொண்டு ஒரு குடத்தை செய்தால் அந்த குடம் எப்படி இருக்கும்? கருமை நிறத்தை உடையதாக இருக்கும். அந்த குடத்திற்கு கருமை நிறம் எங்கிருந்து வந்ததுன்னா இதனுடைய காரணமான மண்ணும் கருப்பாக இருந்தது. சிகப்பு மண்ணை கொண்டு செய்தால் குடம் சிகப்பாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த காரியம் என்று சொல்லப்படுகின்ற பொருள்களுடைய குணங்கள் எல்லாம் காரணத்திலிருந்து வருகின்றன என்று சொல்லுகிறோம். அதுபோல இங்கே இந்த சந்திரனுக்கு எது காரணம் என்று கேட்டால் எம்பெருமானுடைய மனசு தான். அதனால் சந்திரனுக்கும் அந்த மனசுக்கும் சில தன்மைகள் ஒத்தவைகளாக இருக்கின்றன என்கிற கருத்திலே இப்படி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். ஆர்திரம் தமோமதனம் ஆஸ்ரிததாரகம் தே சுத்தம் மனஹ சுமனசாம் அமிர்தம் துகானாம் தத்தாதிருஷம் விபுதநாத சமிருத்தகாமம் சர்கேஷ்விதம் பவதி சந்திரமசாம் பிரசூதிஹி சொல்கிற விபுதநாத என்று அவனை அழைக்கிறார். அது விபுதநாதே உன்னுடைய அந்த திருவுள்ளம் அது எப்படி இருக்கிறது என்றால் ஆர்திரம் என்று முதல்ல சொன்னார். ஆர்திரம் என்னால் மிகவும் ஈரமுடையதாய் இருக்கிறது. சந்திரனும் ஆர்திரம் குளிர்ந்திருக்கிறான். இப்போ இங்கே சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கும் பொருந்தும், அதே போல சந்திரனுக்கும் பொருந்தும். இரண்டையுமே நாம் சேர்த்தே பார்க்கிறோம். ஆர்திரம்
இரண்டாவது தமோமதனம். என்னால்னா தமசை இருளை போக்குகிறது. அது சந்திரனுக்கு உண்டு. சந்திரனுடைய கிரணங்கள் இருளை போக்குகின்றன. எம்பெருமானுடைய திருவுள்ளமோ நம்முடைய அஜ்ஞானமாகிற இருளை போக்குகிறது. அதனால் தமோமதனம். அதுக்கு மேலே ஆசிரித தாரகம். ஆசிரித்த தாரகம் என்னால் ஆசிரித்தர்கள் எம்பெருமானை அடைந்த அடியவர்கள் அவர்களை தாரகம் காப்பாற்றுவது என்று எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு சொல்லுகிற பொழுது அப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும். இது சந்திரனுக்கு சொல்லுகிற பொழுது இதே சொல்லை என்னால் ஆசிரித தாரகம். தாரகம் என்னால் நட்சத்திரங்கள். அப்போ நட்சத்திரங்களே அடைந்திருக்கிறது. ஏன்னா நட்சத்திரங்களுக்கு நடுவிலே தானே சந்திரன் இருக்கிறான் என்று அதை சொன்னார். அதுக்கப்புறம் சுத்தம். சந்திரனும் நன்ற தெளிவாக இருக்கிறது. எம்பெருமானுடைய அந்த திருவுள்ளமும் தெளிவாகவே இருக்கிறது. அப்புறம் சுமனசாம் அமிர்தம் துகானாம். நல்ல மனமுடையவர்களுக்கு அமுதத்தை கொடுப்பதாக இருக்கிறது. எது சந்திரனுக்கும் உண்டு, எம்பெருமானுக்கும் உண்டு. எம்பெருமான் என்ன பண்ணினான்? நல்ல மனமுடையவர்களான தேவர்களுக்கு தான் கடல் கடைந்த அமுதத்தை எடுத்து கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கே சுமனசாம் அமிர்தம் துகானாம். சந்திரன் என்றால் நன்றாக மகிழ்ச்சியோடு இருப்பவர்களுக்கு அப்படியே அமுத கிரணங்களை பொழிகிறது அல்லவா? அது சந்திரனுடைய கிரணங்கள் எல்லாம் அமுதம் போலே அப்படி இருக்குமா. அதனால் அமிர்தம் துகானாம், அமிர்தத்தை கொடுப்பதாக இருக்கிறது என்று சொன்னார். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா சமிர்த்த காமம். சமிர்த்த காமம் என்னால்னா இஷ்டங்கள் நிறைந்ததாய் இருப்பது. எம்பெருமானுடைய திருநாமங்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்னால் அவன் இனிமேல் ஒன்றை அடைய வேண்டும் என்று அவனுக்கு எதுவுமே அவாப்த சமஸ்த காமஹா என்று சொல்லப்பட்டபடியினாலே எல்லா விருப்பங்களும் நிறைவேற பெற்றவனாய் இருக்கிறான். இஷ்டங்களெல்லாம் நிறைவேறினவனாய் இருக்கிறான் என்று அப்படி சொல்லணும். இது சந்திரனுக்கு சொல்லுகிற பொழுதோ அது எப்படி இருக்கிறதுன்னா சமிர்த்த காமம், காதலை வளர்ப்பதாய் இருக்கிறது. சந்திரன் உதித்தவாறே எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த காதல் என்கிறது உணர்ச்சி என்கிறது மிக அதிகமாக ஏற்படுமா அப்படி சொல்லுகிறார். இப்படியெல்லாம் பார்த்தால் இப்போ சந்திரனுக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு எத்தனை ஒற்றுமைகள் வந்தன என்று பார்க்கிறோம். குளிர்ந்ததாயிருக்கிறது, இருளை ஒழிப்பதாயிருக்கிறது, நட்சத்திரங்களை அடைந்திருப்பதாயிருக்கிறது, சுத்தமாயிருக்கிறது, அமிர்தத்தை கொடுப்பதாயிருக்கிறது என்று பார்த்தார். தத்தாதிருஷம் விபுதநாத சமிர்த்த காமம் சர்கேஷ்விதம் பவதி சந்திரமசாம் பிரதூதிஹி. உன்னுடைய திருவுள்ளம் அது என்ன பண்ணித்துன்னா சந்திரமசாம் பிரசூதிஹி, சந்திரனை பெறுவதற்கு பிரசூதிஹி பவதி, சந்திரனை பெறுவதாக ஆகியது. எப்பொழுது? சர்கேஷு என்றால் அது அந்த படைப்பு காலத்திலே, இப்படி அந்த உலகமெல்லாம் அழிந்து மறுபடியும் அந்த உலகத்தை படைக்கின்ற காலத்திலே, படைப்பு காலத்திலே சந்திரர்களுடைய பிரசூதி. அதாவது சந்திரன் என்று சொன்னால் ஒரே ஒரு சந்திரன் மட்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. எத்தனையோ யுகங்களிலே எத்தனையோ சந்திரன்கள், எத்தனையோ அண்டங்களிலே எத்தனையோ சந்திரன்கள் என்று சந்திரமசாம் என்று சொன்னபடியினாலே பல பல சந்திரர்களுடைய பிறப்புக்கு காரணமாக உன்னுடைய திருவுள்ளம் ஆகிறது. அப்போ உன்னுடைய திருவுள்ளம் பல பல சந்திரர்களை பிறப்பித்தபடியினாலே உன்னுடைய திருவுள்ளத்தில் இருக்கிற அதே குணங்கள் தான் சந்திரனிடத்திலேயும் இருக்கிறது. தந்தையினிடத்த தாயை போல பிள்ளை, தந்தையினுடைய குணங்களை உடைய பிள்ளை என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா? அதுபோல் இங்கே என்ன, எம்பெருமானுடைய திருவுள்ளம் குளிர்ந்ததாயிருக்கிறது, அதிலேருந்து உண்டான அந்த சந்திரனும் குளிர்ந்தவனாய் இருக்கிறான். எம்பெருமானுடைய திருவுள்ளம் இருளை ஒழிப்பதாயிருக்கிறது, அந்த திருவுள்ளத்திலிருந்து பிறந்த சந்திரன் இருளை ஒழிப்பவனாயிருக்கிறான் என்று ஒவ்வொன்றும் நாம் அப்படியே பார்த்து கொண்டு வரலாம். மிக அழகாக ஸ்லேஷத்திலே வைத்து இந்த ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். எம்பெருமானுடைய திருவுள்ளம் சந்திரனை போலே இருக்கிறது, அல்லது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலிருந்து பிறந்த சந்திரன் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை போலவே இருக்கிறான் என்று இப்படியும் கொள்ளலாம். அப்படி இந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்பதை இந்த ஸ்லோகத்தாலே இப்படி அழகாக வர்ணித்தார். அதற்கு அடுத்தபடியாக 35வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருவயிறு, அதாவது இடைப்பகுதி, அதை வர்ணிக்கிறார், இடையை வர்ணிக்கிறார். அது எப்பேற்பட்ட இடை என்று மிக அழகாக அதை வர்ணிக்கிறார். விஸ்வம் நிகீர்ய விபுதேஸ்வர ஜாதகார்ஷ்யம்
மத்யம் வலித்ரய விபாவ்ய ஜகத்விபாகம் ஆமோதி நாபிநளினஸ்த விரிஞ்ச பிருங்கம் ஆகல்பயத் உதரபந்த இவாசயோ மே. உலகமெல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே தான் எம்பெருமான் வைத்து கொண்டிருந்தான். அதாவது எப்பொழுது பிரளயம் வந்து இந்த உலகத்தை விழுங்குவதாக வந்தபொழுது உலகமுண்ட பெருவாயா என்று சொல்லப்பட்டபடி அனைத்து உலகங்களையும் அவன் விழுங்கினான். அனைத்து உலகங்களும் அவனுடைய வயிற்றிலே தான் தங்கி இருந்தன. ஆனால் வயிற்றிலே தங்கியிருந்த பொழுதும் கூட இத்தனை உலகங்களை உண்டால் வயிறு சற்று பெருத்து காட்ட வேண்டாமோ? நாமே கூட உணவு நிறைய உண்டு விட்டால் வயிறு பெருத்து விடுகிறது. ஆனால் உலகனைத்தையும் எம்பெருமான், உலகங்கள் அனைத்தையும் எம்பெருமான் உண்ட பிற்பாடும் கூட அவனுடைய திருவயிறு எப்படி இருந்தது? ஜாதகார்ஷ்யம் விஸ்வம் நிகீர்யா, உலகம் அனைத்தையும் விழுங்கினான். ஆனால் ஜாதகார்ஷ்யம், இன்னும் வயிற்றிலே இன்னும் பல உலகங்கள் கொள்ளலாம் என்கிற அளவுக்கு வயிற்றிலே இடம் இருக்கிறது என்று சொல்லும்படியாக இருந்தது. ஆனாலும் மிகவும் சுருங்கி இருந்தது அந்த எம்பெருமானுடைய திருவயிறு என்று. அந்த ஜாத கார்ஷ்யம் என்னால்னா அது மிகவும் சுருக்கத்தை, மிகவும் இழைத்ததாய் இருந்தது. உலகம் அனைத்தையும் விழுங்கியும் கூட எம்பெருமானுடைய திருவயிறு மிகவும் இழைத்ததாய் இருந்தது என்று சொன்னார். ஆனால் சாதாரணமாக அந்த வயிற்றிலே 3 மடிப்புகள் இருக்குமா? இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது 3 மடிப்புகள் இருந்தால் மிக அழகாக இருக்கும் என்று. அதனால் வலித்திரயம் என்று பெயர். வலித்திரயம்னா திரிவழிகள், 3 மடிப்புகள், அது அழகாக இருக்கும். அது எதனால் அந்த 3 மடிப்புகள் என்று சொல்லுகிற பொழுது அழகாக இங்கே வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். மத்தியம் வலித்திரய விபாவ்ய ஜகத் விபாகம், 3 மடிப்புகள் 3 உலகங்களையும் பிரித்து காட்டுகின்றன என்று சொல்லுகிறார். அதாவது கிருத்தகம், அகிருத்தகம், கிருத்தகாகிருத்தகம் என்று லோகங்கள் 3 வகை என்று சொல்லுவார்கள். அல்லது பூலோகம், சுவர்லோகம், பாத்தாள லோகம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி உலகங்களை 3 உலகங்களாக பிரித்திருக்கிறார்கள். அந்த 3 உலகங்களுக்கும் இடம் கொடுக்கிறதாகத்தான் 3 மடிப்புகள் என்னால்னா 3 வரிசைகள். ஆக ஒரு இடத்துல ஒரு மடிப்புக்குள்ளே ஒரு உலகம், மற்றொரு மடிப்புக்குள்ளே ஒரு உலகம், மற்றொரு மடிப்புக்குள்ளே இன்னொரு உலகம் என்று சொல்லும்படியாக அப்படி மத்தியம் வலித்திரய விபாவ்ய ஜகத் விபாகம் பிரித்து காட்டுகிறது. அதுக்கு மேலே அவனுடைய திருநாபியிலே ஒரு அழகான தாமரை பூ இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நாபி கமலம் என்று சொல்லுவார்கள். நாபி என்னால் அந்த தொப்புள், அதில் இருக்கக்கூடிய ஒரு கமலம் என்னால் அதுதான் புஷ்பம். அது எப்படி இருக்கிறது? ஆமோதினாபி நளினஸ்த விரிஞ்ச பிருங்கம், நல்ல வாசனையுள்ள தாமரை அவனுடைய திருநாபியில் இருக்கிறது. அந்த தாமரை மேலே ஒரு வண்டு படிந்திருப்பது போல யார் இருக்கிறார் என்னால் நான்முகனான பிரம்மா இருக்கிறான். ஆமோதி நாபி நளினஸ்த விரிஞ்ச பிருங்கம், விரிஞ்சனை பிருங்கமாக உடையது. விரிஞ்சன் என்னால் பிரம்மா, அந்த பிரம்மாவை ஒரு வண்டாக உருவகிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்படி இருக்கிறது. இவ்வளவு அழகாக இருக்கிறது உன்னுடைய திருநாபி, எவ்வளவு அழகாக இருக்கிறது. உலகத்தையெல்லாம் விழுங்கிய பிற்பாடும் கூட மிகவும் இழைத்திருப்பதாக இருக்கிறது. அந்த 3 மடிப்புக்களை உடையதாக இருக்கிறது. அதை பார்த்தால் 3 உலகங்களுக்கும் தனித்தனியாக இடம் கொடுத்தது போல என்றோ அந்த 3 மடிப்புகள் இருக்கிறது. அதிலே மேலே அந்த நாபி கமலத்திலே ஒரு கமலம், நாபியிலே தோன்றின கமலம் தாமரைப்பூ, அதிலே பிரம்மா இருப்பதை பார்த்தால் அது தாமரையிலே ஒரு வண்டு படிந்திருப்பது போல இருக்கிறது என்று இந்த அழகை சேவித்தவுடனே என்னுடைய மனமானது அதையே சுற்றி சுற்றி வருகிறது என்று தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். ஆகல்பயத்து உதரபந்த இவ ஆசையோமே. என்ன அர்த்தம்? என்னுடைய ஆசையானது உன்னுடைய அந்த திருவயிறையே சுற்றி வருகிறது. எப்படி போலனா உதரபந்த இவ, திருவயிற்றை சுற்றி உதரபந்தம் என்று ஒரு ஆபரணத்தை அணிவார்கள். அங்கே வேறு உதரபந்தம் தேவையே இல்லை. ஏனென்றால் என்னுடைய மனமே அந்த உன்னுடைய அழகான உதரபந்தத்தை, அதாவது உன்னுடைய உதரத்தை சுற்றி வருகிறபடியினாலே என்னுடைய மனமே உனக்கு உன்னுடைய திருவயிற்றுக்கு உதரபந்தம் போல இருக்கிறது என்று இப்படி மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।